உலகெங்கிலும் வாழும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள் மற்றும் உங்கள் அனைவருக்கும் நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து பேராதரவு குடுத்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள், அன்பர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு, பிரபவ ஆண்டு பலன்கள சொல்றதுக்கு தான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி உங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். உலகெங்கிலும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்களுடைய நல்ல நோக்கங்கள் எல்லாம் வெற்றியாகும் அப்படின்றதையும் சொல்லி இறை அருளால இந்த நிகழ்ச்சிய துவங்குறேன். மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்கள். உங்களோட ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ஆண்டு என்ன மாரி பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்றத பார்க்க போறோம். டீட்டெயில் அனலைசிஸோட வந்திருக்கிறேன். அதாவது ஒவ்வொரு கிரகங்களும் கோச்சார கிரகங்கள், ஆண்டு கிரகங்கள், மாத கிரகங்கள் என்னென்ன நிலையில இருக்கிறாங்க. மேலும் வந்து கிரக மாற்றங்கள், முக்கியமான கிரக பயிற்சிகள் எப்ப இருக்கு. அத வச்சு என்ன மாரியான பலன்கள் நம்ம லைஃப்ல நடக்கப் போகுது அப்படின்றதெல்லாம் பார்க்க போறோம். தொடர்ந்து நிகழ்ச்சிய பாருங்க. நிச்சயம் உங்களுக்கு கண்டிப்பான முறையில பயனுள்ளதா இருக்கும். நீதிதேவன் சனி பகவானோட ஆசி பெற்ற மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுடைய எண்ணங்கள் எதுவா இருந்தாலும், எவ்வளவு பெருசா இருந்தாலும், அது எல்லாமே வந்து சாத்தியமாகக்கூடிய உங்களுடைய பல நாள் தவம், கடும் போராட்டம் இது எல்லாமே வெற்றியாகக்கூடிய ஒரு அற்புதமான காலமா அமையப்போகுது. அதாவது உங்களுக்குன்னு வந்து ஒரு பொருளாதார இலக்கு வச்சிருப்பீங்க. அத அடைய முடியாம ரொம்ப நாளா போராடிட்டு இருப்பீங்க. என்னடா கஷ்டப்பட்டு காசு ஒரு பக்கம் சேர்க்கிறோம். அது இன்னொரு பக்கம் பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு. காசு நிக்காம வரவுக்கு மீறின செலவு இருந்துட்டு இருக்குன்னு கவலைப்பட்டுக்கிட்டு, நீங்க வந்து இறைவன்ட்ட தான் வேண்டணும்னு இறைவனையே தஞ்சம் அடைஞ்சு கிடக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஆசைகள், விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகுது. குறிப்பா வந்து பொருளாதார ரீதியா உங்களுடைய விருப்பம், இலக்க நீங்க அடையப் போறீங்க அப்படின்றத சொல்லப் போறேன். அதுக்கு உங்களுடைய தனித்துவமான செயல்பாடுகளும், சிந்தனைகளும் ஒரு காரணமா இருக்கப் போகுது. இதுநாள் வரைக்கும் உங்களுக்கு கிளாரிட்டி இருக்காது. என்ன செய்யணும்? என்ன செஞ்சா நம்ம வெற்றி அடையப் போறோம்? அப்படின்ற பத்தில ஒரு புரிதல் இல்லாம இருந்திருப்பீங்க. இனிமே இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பத்திலருந்து உங்களுக்கு வந்து நீங்க இத தான் நம்ம செய்யப் போறோம். இதன் மூலியமா தான் நம்ம வெற்றி அடையப் போறோம். இதன் மூலியமா தான் பெரிய பொருளாதாரத்த நம்ம சம்பாதிக்கப் போறோம். இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா குபேர யோகம், கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு வந்து கை வந்து சேரப்போகுது அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு காரணமா இருக்கக்கூடிய கிரக காரணங்கள் என்ன அப்படின்னா, ராகு, சந்திரன், குரு. ராகு, சந்திரன் மற்றும் குரு இவங்க 3 பேர் திரிகோண தொடர்புல இருக்கிறதுனால, நற்பெயர், புகழ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சேரப்போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இந்த இந்த கிரகச் சேர்க்கை ஆண்டு துவக்கத்திலேயே இருக்கிறதுனால, ஆண்டு முதல் நாள்லயே அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதியே வந்து பார்த்தீங்கன்னா, சந்திரன் ராகு கூட சேர்றாரு. ராகு கூட சேர்ந்த சந்திரனுக்கு குருவுடைய பார்வை கிடைக்குது. குரு பார்வை இருக்கும் பட்சத்தில குபேர யோகமும், சந்திரன் குரு சேர்க்கை, குரு சந்திர யோகமும் செயல்பட்டு உங்களுக்கு நற்பெயரும், புகழும், செல்வாக்கும் வரப்போகுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில நெனச்ச விஷயத்த யார்ட்டயும் சொல்ல முடியல. நமக்கான மதிப்பு கிடைக்கல. சொன்னா நம்மள தப்பா நெனச்சுருவாங்களோ! இப்படின்னு மனசுக்குள்ள நெறைய விஷயங்கள போட்டு மன கஷ்டங்களோட, சங்கடங்களோட இருந்துட்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் இனிமே அதெல்லாம் யோசிக்கவே செய்யாதீங்க. நீங்க நெனைக்கிறது மட்டும் தான் சரியா இருக்கும். அதனால எண்ணம் எதுவோ அதன்படி செயல்பட ஆரம்பிங்க. உங்க மனசுல பட்டத வெளிப்படையா பேச ஆரம்பிச்சுருங்க. உங்கள்ட்ட மனசுக்குள்ள நிறைய சங்கடங்களும், மன அழுத்தம், டிப்ரஷனும் சேர்ந்து உங்கள வந்து பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு வெளிப்படையா சொல்றதுக்கு, பேசுறதுக்கு நண்பர்கள் இல்ல அப்படின்னா, இறைவன்ட்ட போய் ஒப்பிச்சுட்டு வந்துருங்க. "அப்பா எனக்கு இதான் பிரச்சனை. அம்மா இதான் பிரச்சனை. நீங்க தான் இத சரி பண்ணணும்னு" கொட்டிருங்க. மனச திறந்து கொட்டிட்டு ஃப்ரீ ஆயிடுங்க. நீங்க மனசுல என்ன படுதோ அத செய்யுங்க. ஊர்ல இருக்கவங்க, சொந்த பந்தங்கள் அப்படி பேசிருவாங்க, இப்படி பேசிருவாங்க. அவங்க தப்பா நெனச்சுருவாங்க, இவங்க தப்பா நெனச்சுருவாங்களோ அப்படின்லாம் எந்த ஒரு தயக்கமும் வேணாம். நீங்க செய்றது தான் சரி. அது வெற்றியும் ஆகும் அப்படின்றத நான் ஆணித்தரமா உங்களுக்கு சொல்றேன். அதுக்கான கிரக காரணங்கள் கண்டிப்பான முறையில இருக்கு. உங்களுடைய யோகாதிபதி சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. சூரியனோட சேர்ந்துட்டாரு. இனிமே சூரியன் தான் வந்து கௌரவங்கள குடுக்கக்கூடியவர். சூரியன் சம்பாத்திய காரகனும் கூட. கௌரவம், சம்பாத்தியம், மதிப்பு, மரியாதை, செல்வாக்கு எல்லாம் உங்களுக்கு உயரப்போகுது அப்படின்றத மகர ராசிக்காரருக்கு நான் சொல்லிக்கிறேன். மேலும் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடமான மீன ராசியில இருக்கிறாரு. செவ்வாய், புதனோட சேர்ந்து இருக்கிறனால இந்த ஆண்டு துவக்கம் இருக்கு. செவ்வாய் வந்து உங்களுடைய லாபஸ்தானத்து அதிபதி. லாபஸ்தானத்து அதிபதியும், ராசிநாதனும், பாக்கியநாதனும் இணைவு பெற்று 3ஆம் இடத்துல இருக்கும் பட்சத்தில, அது மீன ராசியாவும், நீர் ராசியும் வர்றதுனால, உங்களுடைய அனைத்து முயற்சிகளும் வெளிநாட்டு பயணங்கள் தொடர்பு அது சம்மந்தமான முயற்சிகளா இருந்தாலும் சரி, எக்ஸ்போர்ட், இம்போர்ட் இந்த மாரி துறை சார்ந்த முயற்சிகளா இருந்தாலும் சரி, இதுலலாம் நல்ல வளர்ச்சியும், வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கப் போகுது. கடன் சார்ந்த விஷயத்தில உங்களுக்கான நல்ல தீர்வுகள் கிடைக்கப் போகுது. சொத்து பங்கீடு, அண்ணன் தம்பி சொத்து பிரச்சனை, பங்காளி பிரச்சனை இதெல்லாம் இருந்தா கூட அதெல்லாம் நீங்களே பேசி தீர்க்கிற அளவுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது. மேலும் வந்து உங்களுக்கான மதிப்பும், மரியாதையும் உங்கள தேடி வரப்போகுது அப்படின்றத தான் நம்ம பிரதானம் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா, நீங்க எடுத்த போராட்டத்தில நீங்க வந்து தர்மத்தோட, நியாயத்தோட செயல்பட்டு வெற்றிகள அடையப் போறீங்க. இறைவனோட அருளால நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகுது. இன்னும் வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா, இந்த தமிழ் புத்தாண்டுல இருந்து உங்களுக்கு வந்து யோக காலம்னே சொல்லலாம்.
காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த அளவுக்கு யோகமான காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, எந்த அளவுக்கு வெற்றிகரமான யோகமான காலம் அப்படின்னா, நீங்க மீன் பிடிக்கணும் அப்படின்னா வந்து தூண்டில்லாம் எடுத்துட்டு போனா, பாத்திரம் எடுத்துட்டு போனா போதும். மீன் வந்து உங்க தொட்டியில வந்து விழுந்துரும். உங்க பாத்திரத்தில விழுந்துரும்ன்ற அளவுக்கு, அந்த அளவுக்கு நீங்க நெனச்சா போதும் காரியங்கள் சித்தி ஆயிரும் அப்படின்ற அளவுக்கு ஒரு அற்புதமான காலமா தான் இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கான காரணங்கள் 2 விஷயங்கள். உங்களுக்கு குரு பார்வை கிடைக்க போது. குரு வந்து 6ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்திலிருந்து வெளிப்பட்டு 7ஆம் ராசியான கடக ராசிக்கு வந்து அங்கருந்து அவருடைய அருள் பார்வைய உங்க ராசிக்கு குடுக்க போறாரு. அங்க மட்டும் இல்ல, அவர் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துக்கும் குடுக்க போறாரு. 3ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் இருக்கார். ராசிக்கும் பார்வைய குடுத்து, ராசிநாதனுக்கும் பார்வைய குடுக்க போறாரு. முழு சுபகிரகமான குரு பகவான். குரு பகவான் உச்ச பலம் பெற்று 12 ஆண்டுகளுக்கு பிறகு கடக ராசிக்குள்ள வந்து உச்சம் பெறுறது. தனகாரகன் அவர்தான். அவர் உச்சம் பெறுறது வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதார ரீதியாவும் உங்களுக்கு மிக சிறந்த ஏற்றங்களையும், முன்னேற்றங்களையும் குடுக்க போது. இந்த அளவுக்கு வந்து குருவுடைய நிலையும், ஏனைய மற்ற கிரகங்களோட நிலையும் ரொம்ப சிறப்பா இருக்கிறதுனால, குருவுடைய பார்வை உங்க ராசிநாதனுக்கும் கிடைக்கிறதுனால, உங்களுடைய எண்ணங்கள் எதுவோ, அது வந்து நிச்சயமா வெற்றியாகும். அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அது சாத்தியமாகும் அப்படின்றத உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம கிரக கோச்சாரங்கள் தமிழ் புத்தாண்டுல உங்களுக்கு சிறப்பா அமைஞ்சிருந்தாலும், அடுத்தடுத்து வர்ற காலங்களும் உங்களுக்கு நல்லாவே இருக்குன்ற பட்சத்திலயும், பக்தியும் மேலும் வந்து நீங்க செய்யக்கூடிய தர்மமும், புண்ணியமும் உங்கள எப்பயுமே காத்துட்டு வரும் அப்படின்ற அடிப்படையில, குரு, சனி தொடர்போட இருக்கிறதுனால, குலதெய்வ வழிபாடு உங்களோட கண்டிப்பான முறையில செய்யாம இருந்தாலும் சரி, தொடர்ந்து செய்துகிட்டே இருந்தீங்கனாலும் சரி, இந்த தமிழ் புத்தாண்டு தினத்திலயும், அதுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்லயுமே வந்து நீங்க வந்து குலதெய்வத்த உங்க வீட்ல இருந்த மாரி கும்பிடுங்க. நீங்க கோயிலுக்கு போய் கும்பிடுறது பக்கத்துல இருந்தா போய் தாராளமா கும்பிட்டு வரலாம். கோயிலுக்கு போக முடியாது. ரொம்ப தூரத்துல கோயில் இருக்கு. இப்போ குலதெய்வம் கோயில் இருக்கு. அங்க பூர்வீக தொட்டு வேற ஒரு ஊர்ல இருக்கோம் அப்படின்றவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க வீட்லயே குலதெய்வம்ன்றது நம்மளோட வீட்டு சாமி. ஸோ வீட்லயே வச்சு குலதெய்வத்துக்கான படையல்லாம் வச்சு, அவங்களுக்கு விருப்பமான விஷயங்களெல்லாம் வந்து நீங்க படைச்சு கும்பிடும்போது, முறையா கும்பிடும்போது, நிச்சயமா குலதெய்வம் உங்க வீட்ல குடி வந்து இருந்து, உங்கள காத்து உங்க கூடயே இருந்து உங்கள காப்பாத்துவாங்க. மேலும் உங்களால முடிஞ்ச உதவிகள ஏழைகளுக்கு தர்மமா பண்ணிட்டே வந்துட்டுருங்க. அன்னதானமா பண்ணுங்க, படிப்புக்கு தானமா பண்ணுங்க. என்ன முடியுமோ அத தானம் பண்ணுங்க. அந்த தர்மம் உங்கள எப்பயுமே காப்பாத்துன்றதை நான் தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் தமிழ் புத்தாண்டு நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலயும் மிக சிறந்த நல்ல மாற்றங்கள கொண்டு வரும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். ஏன்னா இந்த தசாப்தத்தில அந்த 2020லேருந்து 2030 வரைக்குமான இந்த 10 ஆண்டு காலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, குரு உச்சம் பெறக்கூடிய ஒரு காலச்சூழல் இந்த 2026ல தான் வருது. தமிழ் புத்தாண்டு பிராபவ ஆண்டு காலத்தில தான் வருது. ஸோ இது வந்து நமக்கெல்லாம் வந்து ஒரு மிக சிறந்த ஒரு ஒரு நல்ல வாய்ப்பு. மன மகிழ்ச்சியோடையும் எவ்வளவோ கஷ்டங்கள, சங்கடங்கள பார்த்துட்டோம். ஸோ இருந்தாலும் இதுகளுக்கு நடுவுல ஒரு நல்ல ஒரு மன மகிழ்ச்சி, சந்தோஷத்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுக்கு இருக்க சிக்கல்கள் தீர்ந்து பொருளாதார ரீதியா தன்னிறைவு அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமா இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு இருக்க போகுது. ஆ முதன்மை காரணமா நான் சொல்றது அதுதான். குருவுடைய உச்ச நிலை. இதுவரைக்கும் சொல்லாத ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ண போறேன். அதாவது இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு துவக்கத்தில ஒரு சிறப்பான ஒரு கிரக நிலை வந்து அமைஞ்சிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒவ்வொரு கிரகமும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில அமர்றாங்க. சொந்த நட்சத்திரத்தில உட்கார்றாங்க. நிலகிரகங்கள் முதற்கொண்டு. வியாழன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, குரு பகவான் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மிதுன ராசியில புனர்பூச நட்சத்திரத்தில இருக்காரு. இ இன்னொரு சுபகிரகமான சுக்கிரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மேச ராசியில பரணி நட்சத்திரத்தில இருக்காரு. இங்க குரு இருக்கக்கூடிய புனர்பூசம் குருவுடைய சொந்த நட்சத்திரம். சுக்கிரன் இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரம் அவருடைய சொந்த நட்சத்திரம். அதுக்கு அடுத்ததா மீன ராசியில சனி, செவ்வாய், புதன் இவங்கலாம் சேர்ந்திருக்க நிலையில இந்த ஆண்டு துவங்குது. இவங்க 3 பேருமே சனியுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா நிழல் கிரகமான ராகு. ராகுவோட சந்திரன் இவங்க 2 பேரும் சேர்ந்து ராகுவுடைய சதய நட்சத்திரத்தில இருக்கிறாங்க. இவங்களுக்கு எதிர்நிலையில ராகுவுக்கு எப்பயுமே எதிர்நிலை வரக்கூடிய கேது வந்து பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசியில மக நட்சத்திரத்தில தன்னோட சொந்த நட்சத்திரத்தில இருக்காங்க. இப்படி எல்லா கிரகங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கே ஒரு ஆச்சரியமான ஒரு அனுபவம் தான். என்னடா எல்லா கிரகங்களுமே தன்னோட சொந்த நட்சத்திரத்தில இருக்கு. அப்படின்றது வந்து ஒரு ஆட்சி பலம். அதாவது ஒவ்வொரு கிரகமும் தன்னோட சொந்த நட்சத்திரத்தில அமர்ந்திருக்கு அப்படின்னா, ஆட்சி பலத்தில இருக்கிற அளவுக்கான ஒரு பலம் தான். ஒரு நல்ல விஷயம் தான் அது. அப்ப இப்படி ஒரு அமைப்புல இந்த ஆண்டு துவக்கமே அமைஞ்சிருக்கு. துவக்க நாள்லயே இந்த ஒரு நிலை இருக்கு அப்படின்றது வந்து ஒரு வியப்புக்குரிய ஒரு என்ன சொல்றது? இது வந்து நல்லதா, கெட்டதா அப்படின்றத தாண்டி கண்டிப்பா நல்ல பலன் தான் செய்யும். ஒரு கிரகம் பலம் பெறுதுன்னா, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆகுதுன்றது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்ப நம்ம ராசி அடிப்படையில பார்க்கும்போது இந்த கிரகங்கள்லாம் நமக்கெல்லாம் நல்லது செய்ய தயாரா தான் இருக்காங்கன்னும்போது, அவங்க செய்ற நல்ல விஷயங்கள ரொம்ப ஸ்ட்ராங்கா, வலுவா செய்ய போறாங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த வகையில இந்த விஷயத்த யாரும் நோட் பண்ணல. அதனால நான் உங்களுக்கு இங்க பதிவு பண்ண விரும்புறேன். கிரகங்கள் எல்லாம் ரொம்ப வலுவா நின்னு, நமக்கு இயற்கை நல்ல பலன குடுக்க போது. அது நம்ம அதனால இந்த 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு,
நல்ல விதமா பயன்படுத்திக்கங்க. உங்களுடைய ஆசை விருப்பங்கள்லாம் பெருசாக்கிங்க. "உழுவதெல்லாம் உயிர் உள்ளல்" அப்படின்னு எண்ணங்கள் நம்ம எல்லா எண்ணங்களும் பெருசா இருக்கட்டும். பெரிதினும் பெரிதுகள் அப்படின்ற அடிப்படையிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நினைக்கிறது எதுவாயினும் அது எல்லாத்தையும் சாத்தியப்படுத்தி குடுக்குறதுக்கு கிரகங்கள் நவகிரகங்களும் நமக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த விஷயத்த நான் சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் கடந்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில கோச்சாரம் ரொம்ப சரி. நெறைய பேர் கேட்பாங்க. என்னங்க நீங்க ராசி பலன் சொல்லும்போது வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா நான் என்ன இன்னும் என் வாழ்க்கையில போராட்டங்கள் குறைவில்லாம போயிட்டே தான் இருக்கு. என்ன காரணம்? அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நான் அவங்களுக்கு சொல்றது அதுதான். நான் எப்பயுமே சொல்றது அதுதான். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில உங்களுடைய லக்னம், உங்க லக்னத்துக்கு இப்ப நடந்துட்டு இருக்க தசாபுத்தி நட்பு கிரகமா, பகை கிரகமா, பாதக கிரகமா, யோக கிரகமா இப்படின்ற நிலையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம கோச்சார நிலை ஒரு பக்கம் இருந்தாலும், உங்களுடைய சுய ஜாதகமும் ரொம்ப முக்கியமான பங்கு இருக்கு. 2யும் இணைச்சு பார்த்து சொல்லும்போது தான் இன்னும் சரியான துல்லியமான பலன்கள உங்களுக்கு நம்ம வந்து குடுக்க முடியும். ஸோ அப்படி உங்களுக்கான துல்லியமான பலன்கள இனி வரும் எதிர்காலங்களுக்கு உங்க வாழ்க்கைய பத்தின விஷயங்கள நீங்க தெளிவடைஞ்சு புரிஞ்சுக்கணும்னு விரும்புறீங்க அப்படின்னா, நிச்சயமா உங்களுடைய ஜனன ஜாதகத்தோட என்னைய தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு உதவ தயாரா இருக்கிறேன். ஆ நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம். மீண்டும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை உலகளாவிய அளவில வாழக்கூடிய நம்ம ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் மக்களுக்கும் தெரிவிச்சுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.